சத்தம். வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் இன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆச்சு, நம்ம எப்படி இந்த ஓப்பன் அதாவது ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதை ஒரு எந்த ரெக்கமெண்டேஷனாகவும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஸோ நீங்கள் மார்க்கெட் ஓவனாக அனலைஸ் பண்ணி முடிவெடுங்க. ஓகே, இன்னைக்கு நிஃப்டியினுடைய ஓப்பன் அதாவது நம்ம நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,550 அதாவது அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 24,550 இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 50 பாண்டி அதாவது இந்த மணிலே நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா 500 அப்படிங்கிற கால் பிரீமியம் புட் பிரீமியம் இந்த ரெண்டையும் வச்சு அனலைஸ் பண்ணி மார்க்கெட் எங்கே இருக்குது, நம்ம எப்படி இன்றைக்கி ட்ரேட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி டேங்கிறதுனால. ஓகே, இப்போ நம்ம எடுத்துருக்கிற நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு சார்ட்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,500 அப்படிங்கிற கால் பிரீமியம் சார்ட். இது வந்து புட் பிரீமியத்தோட சார்ட். ஓகே, இதோட புட் ஆப்ஷன் அதாவது புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் தான். நான் பாருங்கள், ஓப்பன் ப்ரைஸ் வந்து புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து 30 ரூபா. அதேமாரி கால் பிரீமியம் அந்த பிரீமியத்தினுடைய ஓப்பன் ஷார்ட் இந்த இருக்குது ஓப்பன் ப்ரைஸு. ஸோ அதோட ஓப்பன் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 134 ரூபா அப்படிங்கிறது புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, சரி மன்னிக்கணும், கால் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ். புட்டினுடைய ஓப்பன் ப்ரைஸ் வெறும் 30 ரூபா தான். கால்னுடைய ஓப்பன் ப்ரைஸ் 134 ரூபா அப்படிங்கிறது ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இது ரெண்டுக்குமே ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது வந்து அட் த மணியில் ஒரு இந்த மணி, அதாவது என்னென்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 550, நம்ம எடுத்துருக்கிறது 50 பாயிண்ட் வந்து நம்ம உள்ளே எடுத்துருக்கிறோம். அப்போ வந்து ஒன்று இந்த மணியாக இருக்கும்போது ஒன்று அவுட் ஆஃப் த மணியாக தான் இருக்கும். எதுன்னு இப்போ கால் வந்து இந்த மணி அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கீழே ஒரு லைன் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் பாருங்கள், 84 ரூபா அப்படிங்கிற ஒரு லைன் கொடுத்துருக்கோம். 88 ரூபா மன்னிக்கணும், 88 ரூபா அப்படிங்கிற ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து ஒரு 88 ரூபா அப்படிங்கிற ஒரு லைன் ஒன்று நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது பிஇபி அப்படிம்பாங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுத்தது ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் அப்படிங்கிறத வச்சியும், அது இல்லாமல் நம்ம வந்து கூட இன்க்ளூட் பண்ணது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு தான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்தது. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த ப்ரைஸ், அதாவது வந்து இந்த 130 ரூபா அப்படிங்கிறதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஓப்பன் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கல. இது ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 152 ரூபா. ஸோ இந்த 152 ரூபாய்க்கு கீழே இருக்குது மார்க்கெட். கால் மணி நேரம் கழிச்சு நம்ம மார்க்கெட் பார்ப்போம். ஸோ கால் மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது 9:30 ஸோ 9:30 பார்க்கும்போது இந்த கேண்டில் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 9:30 கேண்டில் நமக்கு பார்க்கும்போது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இருக்குது, ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஸோ அதே சேம் டைமில் ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கும் கீழே இருக்குது. அதே மாதிரி தான் புட் ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம். புட் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் க்ளோசிங் 24 ரூபா. ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நம்ம மார்க்கெட் பார்க்குறோம். மார்க்கெட் பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளுடைய 9:30 கேண்டில். ஓகேவா? இங்கே நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கும் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே அப்படின்னு தான் இதை சொல்லலாம். ஆனால் ஓப்பனுக்கு மேலேங்கும்போது கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இல்லை, ஒரு ரெட் கலர் கேண்டிலாக தான் இருக்குது. ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே தான் மார்க்கெட் நிற்கி. அதே மாதிரி க்ளோசிங்க்கு மேலேயும் மார்க்கெட்டுக்கு ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலேயும் மார்க்கெட் நிற்கி. ஓகே, ஆனால் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிஇபி லெவல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது கொஞ்சம் நல்லாவே வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலில் பார்க்கும்போது நமக்கு வந்து பிஇபிக்கு கீழே இருக்கிறது எது அப்படின்னா ரெண்டுமே பிஇபிக்கு கீழே தான் இருக்குது. ஓகேவா? கால் மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே தான் ரெண்டு ப்ரைஸுமே இருக்குது. அப்போ எந்த ப்ரைஸ் வந்து பிஇபி அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வந்து கிராஸ் பண்ணுதோ அந்த ப்ரைஸை வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட். அப்போ வந்து நமக்கு 9:30 மணி பார்க்கும்போது 9:30 மணிக்கு நமக்கு என்ட்ரி இல்லை, 9:35 என்ட்ரி இல்லை, 9:40க்கு கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் ப்ரைஸ் வந்து 88 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸை தாண்டி நமக்கு க்ளோசிங் கொடுக்கு. இதோட ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதான் இந்த கேண்டில். ஓகேவா? 9:40 கேண்டில். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து 115 ரூபா இதோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே, இந்த 115 ரூபாய்க்கு நம்ம என்ட்ரி ஆகி
அப்படி இந்த க்ளோசிங் முடியும்போது நான் தான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேனே, இந்த கேண்டில் டைமிங் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் ஒரு 10 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட்ல நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒண்ணு இந்த கேண்டில்ல ஆர்டர் ஆகும். இல்லன்னா இந்த கேண்டில். அது நெக்ஸ்ட் கேண்டில். அது 9:45 கேண்டில்ல ஆர்டர் ஆகும். ஸோ ரூ. 115 நம்ம க்ளோசிங் நடந்திருக்கு. இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து க்ளோவா வந்தது பார்த்தீங்கன்னா, ரூ. 105 க்ளோவா வந்திருக்கு. 10 பாயிண்ட் நமக்கு வந்து முன்னாடி அட்வான்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த பிஇபி ரூ. 88 கீழ வருதோ அப்போ நம்ம எக்ஸிட் ஆயிருவோம். இதான் வந்து நம்மளோட இது. அதுக்கு முன்னாடி டார்கெட் ரீச் ஆயிட்டுனா நம்ம எக்ஸிட் ஆயிருவோம். ஓகே. ஸோ இங்க நம்ம என்ட்ரி ஆனது ரூ. 115. இதோட கேண்டிலோட ஹை பாருங்க ரூ. 175. நம்ம அவ்வளோ தூரம் உட்காந்துருக்கல. நம்ம என்ட்ரியான 115 அப்படிங்கும்போது ரூ. 150 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம். இதான் இன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுத்தது இந்த பிஇபி கான்செப்ட் வச்சு தான். ஓகே. இந்த சேம் டைம்ல இதே இது அதாவது இந்த 9:40 கேண்டில் வந்து நமக்கு வந்து பிஇபிக்கு மேல இருக்கு. அதே மாதிரி இங்க நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 9:40 கேண்டில் என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஓகே. எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா வந்து அது பிஇபி லைனை கிராஸ் பண்ணும்போது இந்த கேண்டில் இந்த 9:30 கேண்டில் பாருங்க. சாரி மன்னிக்கணும் 9:40 கேண்டில் பாருங்க. நம்ம வந்து கரெக்ட்டா வந்து இதுக்கு கீழ ஓப்பனுக்கு கீழ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழ க்ளோசிங் கொடுக்குது 9:40. நம்ம இந்த கேண்டில் தான் என்ட்ரி ஆகுது. 9:45 கேண்டில் தான் என்ட்ரி ஆகும். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் எடுத்தது. ஓப்பனுக்கு வச்சு ட்ரேட் எடுக்கல. ஸோ அது கூட நம்ம வந்து பிஇபி அப்படிங்கிற ஒரு லெவல் வச்சு தான் ட்ரேட் எடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட என்ட்ரி பாயிண்டாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.